மருதமலை முருகன் வரலாறு. இந்த கோவிலோட தலப்பெருமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் கோவை நகரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியாக இருக்கிற இந்த மருதமலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இயற்கை எழில் சூழ கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் 7 நிலை ராஜகோபுரத்தோட அழகுற அமைய பெற்றுள்ளது தான். பழமையும் பெருமையும் வாய்ந்த கொங்கு நாடு, அப்பெருமை மிக்க கொங்குவள நாட்டில் மங்கா புகழாக விளங்குகிற அணிகொங்கு மேற்றாலயம் மருதமலைங்கிற இந்த திருத்தலம். கச்சியப்ப முனிவர் தாம் அருளிய பேரூர் புராணத்தில் மருதவரை படலம் அபய படலத்தில் மருதமலை குறித்து சிறப்பாக கூறியிருக்காரு. மருதமலை திருத்தலம் கொங்கு சோழர்களால் முதல்ல நிர்மாணிக்கப்பட்டது. மேலும் விஜயநகர பேரரசர்கள் மற்றும் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணிகள் செய்யப்பெற்று இத்திருத்தலம் உருவானது. இதற்கு சான்றா மருதாச்சலம், மருதவரையான், மருதப்பன், மருதையன் அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் 9ஆம் நூற்றாண்டிலேயே மக்களிடம் பரவி இருந்துச்சு. இறைவனிடம் 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆள பெரும் வரம் பெற்ற சூரபத்மன் தன் தம்பியர்களான சிங்கமுகன், தாரகன் என்பவர்களின் துணையோடு தேவர்களுக்கு சொல்லனா கொடுமைகளை செஞ்சிட்டு இருந்தான். தேவர்கள் சூரபத்மனின் கொடுமையை தாங்க இயலாமல் முக்கட்பெருமானாகிய சிவபெருமானிடம் முறையிட்டாங்க. சிவபெருமானின் 5 முகத்திலிருந்து அதோர் முகமாக தீப்பிழம்பாக திருமுகங்கள் 6ஆக முருகப்பெருமான் தோன்றினார். அதனை அறிந்த நாரத மகரிஷி தேவர்கள் முனிவர்களிடத்திலேயே இந்த நற்செய்தியை சொன்னார். தேவர்களும் முனிவர்களும் இணைந்து முருகப்பெருமானை வேண்டி கல்பக்கோடி ஆண்டுகள் தவம் மேற்கொண்டாங்க. இதை அறிந்த மகாவிஷ்ணுவும் அன்னை உமாதேவியின் திருப்பாத சிலம்பு முத்துகளிலிருந்து உதித்த நவ வீரர்களும் மருதவரை பார்க்க விரைந்தனர். அவர்களும் இந்த இன்னல்களிலிருந்து விடுபட தவம் புரிந்தனர். நாரத மகரிஷி முருகப்பெருமானின் வழிபாட்டை பற்றி மகாவிஷ்ணுவிற்கு எடுத்துரைக்க மகாவிஷ்ணு அவ்வழிபாட்டினை துவங்கினார். 5 காலங்களாக பிரித்து கொண்டார். அதாவது கார்காலம், கூதிர்காலம், இளவேனில், முதுவேனில், முன்பனிக்காலம். நாரத மகரிஷி உரைத்த பூஜை உபகரணங்களை கொண்டு பூஜையும் துவங்குகின்றனர். சந்தன லேபம், ஏலம், லவங்கம், கஸ்தூரி, கோரோஜனை இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து குற்றமற்ற பன்னீரில் கலந்து முருகப்பெருமானுக்கு திருமுழுக்காட்டினார். மேலும் காராம் பசும் பால், தேன், 3 வகைப்பட்ட இளநீர், ரத்தினம், இழைத்த பாத்திரத்தில் பஞ்சாமிர்தம், மனம் நிறைந்த சந்தன குழம்பு இவைகளை பிரணவ பொருளாக உள்ள முருகவேலுக்கு அபிஷேகம் செய்து இடையிடையே நீங்காமல் நிறைந்த நீரை சங்கினால் எடுத்து அபிஷேகம் செய்தார். முருகப்பெருமானின் திருவதனத்திலேயே சந்தன லேபம், ஜவ்வாது, செந்தூர திலகமிட்டு திருமேனி தெரியாவண்ணம் மகிழ் கலந்த சந்தனம் பூசப்பெற்று முல்லை, இருவச்சி, பிச்சி, மல்லிகை, பன்னீர் மலர், மரிக்கொழுந்து, வெட்டிவேர், கூவிளம், மாதவி போன்ற மலர்களால் திருமேனி முழுவதும் சாத்தி அலங்கரித்தார். மேலும் முருகவேல் ஒளிப்பிழம்பில் தெரிய ஒருபடி கொல்லும்படியுள்ள தகலியுடையதாய் தேவநாயகன் திருக்கண்கள் வரை உயரமுடையதாய் வெள்ளியிலான விளக்குகள் 2 பக்கங்களில் வைத்து காராம் பசுவின் நெய்யினால் தகலியை நிறைத்து இருவிரல் தடிமண் போல் திரியிட்டு விளக்கேற்றி வழிபாட்டிற்கு ஆயுத்தமானார். முருகவேலுக்கு திருவமுது படைக்க பாலை ஒத்த வெள்ளிய அரிசி 1 படிக்கு 3 படி பாலும், கார்படி பசு நெய்யும், சர்க்கரை 160 கழஞ்சும், ஏலச்சுக்கு இவற்றின் பொடி வீசும்படியும், ஒரு இளந்தேங்காயின் துருவல் சேர்த்தும் பாகம் பொருந்த சமைத்து பின் பச்சை வாழைப்பழம் 15 உரித்து போட்டு இனிமையாக எடுத்த பரமன்னத்தை அர்ச்சித்தவுடன் முருகக்கடவுளுக்கு நிவேதம் செய்தார். இதுவே மருதாச்சல நிவேதனம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஏனைய 5 காலங்களிலும் ஆச்சாரத்துடன் பக்தி சிரத்தையுடன் மூவுலகமும் சூரபத்மனுடைய கொடுமையிலிருந்து விலக முருகப்பெருமானை மகாவிஷ்ணு பூஜை செய்தார். இந்த வழிபாட்டிற்கு மனம் மகிழ்ந்து முருகப்பெருமான் மருதவேல் படையாக தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நவ வீரர்களுக்கும் திருமால் முன்பு காட்சியளித்தார். இனி யாமுண்டு அஞ்சேல் என திருவாய் மலர்ந்தருளினார். அப்பெருமை மிக்க மருதவரை என்னும் இம்மருதமலையிலேயே முருகப்பெருமான் வணங்குவோர்க்கும் வருவோர்க்கும் தன்னை வழிபடுவோர்க்கும் வரங்கள் பல வாரி வழங்கும் வள்ளலாக மருதாச்சலமூர்த்தி எனும் திருநாமம் கொண்டு இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.